இந்த வீடியோ பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி ட்வினிங் ப்ரோக்ராமில் MBA பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கான வீடியோ. MBA ஃபஸ்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் ட்வினிங் ப்ரோக்ராம் லயோலா PULC திருச்சி சென்ட் ஜோசப்பில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கான வீடியோ. குருநானக் அந்த காலேஜில் படிக்கிற ட்வினிங் ப்ரோக்ராம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ சூட் ஆகும். இதில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, நம்மளுடைய சேனலில் கமெண்ட் பாக்ஸில் நிறைய கமெண்ட்ஸ் என்னென்னா, அந்த ஃபஸ்ட் செமஸ்டரில் உங்களுக்கு 5 சப்ஜெக்ட் இருக்குது. அந்த 5 சப்ஜெக்டில் ஒரு அக்கௌண்டிங் பேப்பர் இருக்குது, அது மாதிரி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேப்பர் இருக்குது, அது ரிசர்ச் மெத்தடாலஜி பேப்பர் இருக்குது. இந்த அக்கௌண்டிங் பேப்பரை பற்றி நிறைய கமெண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. என்னென்னா, நாங்கள்லாம் நான்-காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டு, நான் எப்படி சார் இந்த பேப்பரை கிளியர் பண்ணுறது, இந்த ப்ராப்ளத்தை நான் எப்படி சால்வ் பண்ணி நான் எப்படி இந்த பேப்பரில் அதிக மார்க் எடுக்கிறது, இது வரைக்கும் நான் அக்கௌண்டிங்கே பார்த்ததில்ல, ஸ்கூல் லெவல்லையும் நான் அக்கௌண்டன்சி பேப்பர் படித்ததில்லை, யூஜி லெவல்லையும் நான் அக்கௌண்டன்சி பேப்பர் படித்ததில்லை அப்படின்னு நிறைய கொஸ்டின்ஸ். அதே மாதிரி ஒன் மோர் கொஸ்டினும் என்னென்னா, இப்படி நான் அக்கௌண்ட்ஸ் தெரியாமலே போய் எக்ஸாம் எழுதணுமே, அதுக்கு பதில் நான் ஏதாவது ஸ்பெஷல் டியூஷன் நான் போகணுமா, இல்லை ஸ்பெஷல் கோச்சிங் அக்கௌண்டிங்காக நான் போகணுமா அப்படின்னு நிறைய கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், இந்த அக்கௌண்டிங் ப்ராப்ளம்ன்றது கம்பல்சரியா சார்? இந்த அக்கௌண்டிங் ஃபார் மேனேஜர் பேப்பரில் இந்த அக்கௌண்டிங் ப்ராப்ளம் போடாமல் நம்ம அது ப்ராப்ளம் அட்டன் பண்ணாமல் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியாதா அப்படின்னு கொஸ்டின். இன்னும் ஒரு சிலர் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரீம் எண்டுக்கே போயிட்டு, அது நான்-காமர்ஸ் ஸ்டூடெண்ட், அவங்க இன்ஜினியரிங் பேக்ரவுண்டாக இருப்பாங்க, இல்லை சயின்ஸ் பேக்ரவுண்டாக இருப்பாங்க, இல்லை ஆர்ட்ஸ் பேக்ரவுண்டாக இருப்பாங்க. அது மாதிரி ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கேட்குறாங்கன்னா, சார் இந்த செமஸ்டரில் இந்த பேப்பரை நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வர ஃபோர்த் கமிங் செமஸ்டரில் வர எக்ஸாமில் இந்த சப்ஜெக்டை நான் கிளியர் பண்ணிக்கலாமா அப்படின்னு நிறைய பேர் கொஸ்டின்ஸ். இப்போ இது மாதிரி நிறைய பேர் இந்த அக்கௌண்டிங் ஃபார் மேனேஜர் பேப்பர் சம்மந்தமாக நிறைய கொஸ்டின்ஸு, நிறைய பேருக்கு நிறைய டவுட்டு. அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த MBA கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணி இந்த MBA கோர்ஸை முடிக்கிற வரைக்கும் கண்டிப்பாக எங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை உங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ இது மாதிரி நிறைய பேர் இந்த அக்கௌண்டிங் ஃபார் மேனேஜரை பார்த்து பயந்துகிட்டு இருக்காங்கன்றது நல்லா தெளிவாக தெரியுது. ரீசன் என்னன்னா, அவங்களுக்கு அந்த பேக்ரவுண்ட் இல்லை. கரெக்ட். அப்படி அந்த நான்-காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கான எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ தான் இது. நீங்கள் யாரும் அதை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா சிம்பிளான வழி இருக்குது. ஈஸியாக அக்கௌண்டிங் ப்ராப்ளம் அட்டன் பண்ணாமலே வெறும் தியரிஸை மட்டுமே அட்டன் பண்ணியே இந்த பேப்பரை உங்களால் கிளியர் பண்ண முடியும். அதை தான் நம்ம இதில் சொல்ல போகிறோம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் இந்த டிப்ஸை உங்களால் எடுத்துக்க முடியும். எகெயின் ரிப்பீட் பண்ணுறேன், இந்த அக்கௌண்டிங் ஃபார் மேனேஜர் பேப்பரில் ப்ராப்ளம் அட்டன் பண்ணாமல் ஒன்லி தியரிஸை மட்டுமே அட்டன் பண்ணி நீங்கள் பேப்பரை கிளியர் பண்ணி உங்களோட MBA டிகிரியை அவார்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சிம்பிளான வழி இருக்குது, அதுதான் நம்ம இதில் சொல்ல போகிறோம். இது நம்ம சார் நான் அப்படியே சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்லாம் கிடையாது. ப்ரூஃபோட சொல்கிறேன் நான் உங்களுக்கு. ப்ராப்ளம் அட்டன் பண்ணாமல் தியரி மட்டும் அட்டன் பண்ணி கிளியர் பண்ணுறதுக்கான ப்ரூஃப் இருக்குது. இப்போ லேட்டஸ்ட் கொஸ்டின் பேப்பரை வச்சு நான் உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ப்ரூவ் பண்ணுறேன். Jan 2021 நடந்த எக்ஸாமில் என்ன நடந்திருந்தது அப்படின்றது இதில் காமிக்க போகிறேன். இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். அந்த கொஸ்டின் பேப்பரில் A பார்ட்டில் உங்களுக்கு A பார்ட் கொஸ்டின் 5 கொஸ்டின் அட்டன் பண்ணணும், 6 மார்க்ஸ் ஈச்ன்றது கொஸ்டின் பேட்டரில் நான் பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். அப்போ நீங்கள் 5 கொஸ்டின் அட்டன் பண்ணணும், 6 மார்க். அந்த A பார்ட்டில் Jan 2021 நடந்த எக்ஸாமில் 8 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, 5 தான் எழுதணும். 8மே தியரி தான் வந்திருந்தது. அப்போ நீங்கள் அந்த 8ல் நீங்கள் அந்த 5 எடுத்து எழுதி 30 மார்க்ஸ் ஈஸியாக எடுத்துடலாம். 1. செகண்ட் B பார்ட்டில் நீங்கள் 5 கொஸ்டின் அட்டன் பண்ணணும், ஈச் 10 மார்க்ஸ். அதுலேயும் தியரி 3 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க.
அப்போ 3 கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணால் 30 மார்க்ஸ். அப்போ இதோ நானே அனலைஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் பாருங்கள். டோட்டலாக ஏ பார்ட்டில் 30 மார்க்ஸ், பி பார்ட்டில் 30 மார்க்ஸ். ஆட் பண்ணால் 60 மார்க்ஸ். உங்களுக்கு பாஸ் மார்க் வெறும் 50 தான். அப்போ வெறும் தியரியே உங்களால் அட்டன் பண்ணியே இந்த பேப்பரை கிளியர் பண்ண முடியும் அப்படின்றது தெளிவாக அதில் கொடுத்துருக்கு. கொஸ்டின் நம்பரோட கூட சொல்கிறேன். ஏ பார்ட்டு ஃபஸ்ட் கொஸ்டினில் ஆரம்பித்து 8 கொஸ்டின் வரையில் தியரி. பி பார்ட்டில் கொஸ்டின் நம்பர் 10, 11, 14 இமேஜ் வீடியோவில் இருக்குது, நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்போ வெறும் தியரியை அட்டன் பண்ணியே கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்புறம் ஒன் மோர் கொஸ்டின் பேப்பர், அடுத்த கொஸ்டின் பேப்பர். ஒரு கொஸ்டின் பேப்பரை வச்சு ப்ரூவ் பண்ணல நான். ஜூன் 2019 கொஸ்டின் பேப்பரை இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். அதுலேயும் ஏ பார்ட் கிட்டத்தட்ட 6 தியரி கொஸ்டின்ஸ் வந்துருந்தது. கொஸ்டின் நம்பர்ஸும் சொல்கிறேன் நான். கொஸ்டின் நம்பர் 1, 2, 5, 6, 7, 8 இதெல்லாம் தியரி கொஸ்டின்ஸ். அப்போ ஆட்டோமேட்டிக்காக 30 மார்க்ஸ். அதே மாதிரி பி பார்ட்டில் கிட்டத்தட்ட 5 கொஸ்டின்ஸுமே வந்துருந்தது. கொஸ்டின் நம்பர் 9, கொஸ்டின் நம்பர் 10, கொஸ்டின் நம்பர் 11, கொஸ்டின் நம்பர் 12 அண்ட் 13. அப்போ 5 into 10 50 மார்க்ஸ். அப்போ ஆட் பண்ணுங்களா, அதை ஆட் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். 30 + 50 80 மார்க்ஸ் கிட்ட தியரியே வந்திருக்கு. இது எப்போ? ஜூன் 2019 ப்ரூஃப். நெக்ஸ்ட்டு தேர்டு டிசம்பர் 2019 கொஸ்டின் பேப்பர். அடுத்த இமேஜ் அதில் பாருங்கள் நீங்கள். ஏ பார்ட்டில் அதே மாதிரியே கிட்டத்தட்ட 7 கொஸ்டின் வந்திருந்தது. ஓகேங்களா? அந்த 7 நம்பர்ஸ் போட்டிருக்கேன். 1, 2, 3, 4, 5, 6, 7 8th கொஸ்டின் மட்டும்தான் ப்ராப்ளம். அப்போது உங்களுக்கு 5 கொஸ்டின் தான் நீங்கள் அட்டன் பண்ணணும். சாய்ஸ் போக 5 அட்டன் பண்ணால் போதும். அப்போ 30 மார்க்ஸ் எடுத்துட்டீங்க. அதே மாதிரி பி பார்ட்டுக்கு வாங்க. பி பார்ட்லேயும் அதே மாதிரி அவுட் ஆஃப் தட் 5 தான் நீங்கள் எழுதணும் பி பார்ட்டில். ஆனால் 6 தியரி கொஸ்டின்ஸ் வந்துருந்தது. 9, 10, 11, 13, 14, 15, 16. அப்போ நீங்கள் 5 அட்டன் பண்ணால் போதும், 50 மார்க்ஸ். அப்போ ஆட் பண்ணி பாருங்கள். 30 + 50 இதுலேயும் பாருங்கள் 80 மார்க்ஸ் தியரி மட்டுமே நீங்கள் எழுதி கிளியர் பண்ணிடலாம். அதே மாதிரி ஒன் மோர் கொஸ்டின் பேப்பரும் நான் காமிச்சு முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஜான் 2017 கொஸ்டின் பேப்பர். அதுலேயும் அதே மாதிரி தான். இது மினிமம், அதையும் காமிச்சிக்கிறேன் நான் உங்களுக்கு. ஏ பார்ட்டில் கிட்டத்தட்ட கொஸ்டின் நம்பர் 1, 3, 4, 5 கிட்டத்தட்ட 4 கொஸ்டின் வந்திருந்தது. அதே மாதிரி பி பார்ட்டில் 3 தியரி கொஸ்டின்ஸ் வந்திருந்தது. 9, 10, 14. இதுவும் இப்படி மினிமமாக கேட்டால் கூட உங்களால் 54 மார்க்ஸ் ஈஸியாக தியரி எடுத்துட முடியும். இப்போ இதுலேருந்து நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணுறோம்னா, தியரிஸை மட்டுமே நீங்கள் படித்து கூட இந்த அக்கௌண்டிங் பேப்பரை உங்களால் கிளியர் பண்ண முடியும். அக்கௌண்டிங் ஃபார் மேனேஜர் பேப்பரை கிளியர் பண்ண முடியும். இப்போ இந்த தியரிஸும் நம்ம எப்போவுமே சொல்லியிருக்கோம் இல்லையா, நம்ம சால்வ் கொஸ்டின் பேப்பர் புக்கில் இருக்குது. நம்ம ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் வித் ஆன்சர்ஸ் நம்ம புக்கில் இருக்குது. நிறைய பேர் வாங்கிட்டாங்க. அதிலே நீங்கள் பார்க்கலாம் திருப்பி. ஏன்னா அதிலே தெரிஞ்சுக்கலாம். இதுவும் ஈஸி. அக்கௌண்ட்ஸை பொறுத்த மட்டும் ரொம்ப வாஸ்டாலாம் போக முடியாது. அந்த தியரியும் ஈஸியாக நம்ம அனலைஸ் பண்ணி நம்மளால் படிச்சுக்க முடியும். அதை படிச்சுட்டு போயிட்டு இந்த பேப்பரை ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். அப்போ ஒன் மோர் விஷயம் நீங்கள் கேட்கலாம், அப்போ அந்த அக்கௌண்டிங்கிறத நான் கற்றுக்கவே தேவையில்லையா சார்னா? அப்படி கிடையாது. உங்கள் ப்ரொஃபஸர்ஸ் உங்களுக்கு சண்டேஸில் கிளாஸ் எடுக்கிறாங்க. உங்களுக்கு புரிய வந்துச்சுன்னா கண்டிப்பாக கற்றுக்கிட்டு போய் நீங்கள் ப்ராப்ளத்தை அட்டன் பண்ணி இன்னமும் மார்க் அதிகமாக ஸ்கோர் பண்ணலாம். அதே மாதிரி இந்த அக்கௌண்டிங் ப்ராப்ளம் போடுறதுக்கு சிம்பிள் டிப்ஸ் இருக்குது. வெறும் ஃபார்மேட்லேயே நீங்கள் மார்க் எடுத்துகிட்டு போகலாம். அதுக்கு நான் அடுத்த வீடியோ பண்ணித்தரேன். தட் மீன்ஸ் அக்கௌண்டிங் ப்ராப்ளத்தை எப்படி சிம்பிளாக நம்ம எக்ஸாமில் ப்ரெசென்ட் பண்ணி மார்க் வாங்கிறது அப்படின்ற வீடியோவும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ப்ரெசென்ட் பண்ணுறோம். இது எதுக்காகனா, நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் நம்ம புக்கு சால்வ் கொஸ்டின் பேப்பர் புக்கு வாங்கினதுக்கப்புறம் நம்ம மேலே அவங்களுக்கு வந்த அந்த ஒரு ஹோப், அதனால் நிறைய பேர் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, சார் அந்த ஒரு பேப்பர் மட்டும் நான் எப்படியாவது கிளியர் பண்ணணும், அதுக்கு ஏதாவது டிப்ஸு. அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் இந்த வீடியோவை நம்ம இப்போ கொடுத்துருக்கோம். அப்போ இதில் மெயினாக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை.
ஈஸியாக கிளியர் பண்ணலாம். இன்னும் ஒரு சிலர் ஸ்கிப் பண்ணவான்னு கூட கேட்குறாங்க. அந்த பேப்பரை இந்த செமஸ்டர் ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த செம் எழுதலாமான்ற அளவுக்கு பயப்படுறாங்க. அது எதுவுமே பண்ண தேவையில்லை. ஈஸியாக தியரியை மட்டுமே எழுதி கூட நான் உங்களால் கிளியர் பண்ண முடியும் அப்படின்றது தான் ப்ரூஃபோடு நான் இங்கே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பேப்பரை ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். அதே மாதிரி அந்த ரிசர்ச் மெத்தடாலஜி பேப்பருக்கும் ஒரு சில இந்த இன்ஜினியரிங் பேக்ரவுண்டில் இருக்கிறவங்க பயப்பட மாட்டாங்க, ஈஸியாக எழுதிடுவாங்க. மேக்ஸ் பேக்ரவுண்ட் இருக்கிறவங்க ஈஸியாக எழுதிடுவாங்க. அதை பற்றி ஏதாவது வேணும்னா கூட நீ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கும் இதே மாதிரி நான் உங்களுக்கு ஈஸி டிப்ஸ் அந்த பேப்பரை எப்படி கிளியர் பண்ணுறதுன்றதுக்கும் நான் கொடுக்கறதுக்கு ரெடி. அப்போ மறுபடியும் அதான் சிம்பிள் திங். இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக இந்த 5 பேப்பரை நீங்கள் கிளியர் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் செமஸ்டரை கரண்ட் செம்மில் நீங்கள் முடிச்சிக்க முடியும்.